Welcome to our home. ஒரு பெரிய கேட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த கேட் தாண்டதுக்கு அப்புறமா தான் இந்த டோர் மெயின் டோர் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்து ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோயர் ஏரியா வந்து ஆக்சுவலா நம்ம ஆர்வி குட்டி இருக்கனால ஆர்விக்கோட சைக்கிள், ஸ்கூட்டர், அவரோட ஐட்டம்ஸ் கொஞ்சம் எல்லாம் வச்சிருக்கிறோம். அண்ட் இந்த சைடு தான் பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு வந்து ஷூ ரேக் கொடுத்திருக்காங்க. விட்டா நம்ம ஃபுல் லென்த்துக்கு ஷூ வச்சுக்கலாம். ஆனா வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம யூஸ் பண்ணாத பாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். அண்ட் கீழே வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷூஸ் வந்து இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ஷூஸ் வந்து இந்த மேட்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பட் இந்த மேட் வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கினோம்னா இன்னும் ஃபுல் லென்த்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆல்ரைட். கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கும் மோத்திக்கும் நாங்கள் இருந்ததுலேயே இதுதான் வந்து பிக்கஸ்ட் சைஸ் ஆஃப் லிவிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகான இடம். அதை யோசிச்சு தானே கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணோம். ஆமாம் ஆமாம், ஸ்பேஸ்க்காக தான் மெயினாக வந்து நாங்கள் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நாங்கள் சிங்கப்பூர் டு மலேசியா மூவ் ஆனது வந்து ஸ்பேஸ். எஸ்பெஷலி இந்த குட்டி பையனுக்காக. இந்த குட்டி பையன் வந்து நிறையா ஓடி ஆடி விளாடணும், வீடு வந்து கொஞ்சம் பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுல ஒன் ஆஃப் த மெயின் க்ரைட்டீரியா எங்களுக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த வீடு பார்த்தோன்னே எங்களுக்கு இந்த லிவிங் ஸ்பேஸ் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் இந்த வீடுக்காக கேட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து நம்ம ரெண்ட்லாம் வந்து பேசி எங்களுக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஆசைப்பட்டு வந்த வீடு இது. ஓகே, ஸோ உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய எம்டி வாலாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டேபிள் எல்லாமே இருந்துச்சு, பட் எல்லாமே எம்டியாக இருந்துச்சு. நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன், நம்ம இருக்கிற இடம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து 1 வருஷம் லீஸாக இருந்தாலும் 2 வருஷமா இருந்தாலும் 6 மாசமாவே இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடு இருக்கிறது. எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் நம்ம எதுக்காக வரோம்? நம்ம வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கணுங்கிறதுக்காக தானே வரோம். ஸோ அந்த மாதிரி அந்த வீடு வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். எம்டி வாலை எப்படி அழகுபடுத்தலாம்? நம்ம ஃபோட்டோஸை விட வேற என்ன வச்சு அதை அழகுபடுத்த முடியும்? நம்ம தானே இருக்கிறதுலேயே அழகு. அதனால எங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லா ஃப்ரேம்ஸுமே வந்து ஐக்கியால இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் மைண்டில் இருந்துச்சு. நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபைனலா இது வந்து எங்களுக்கு ஓகே ஆச்சு. இது ஒன்னொன்னுமே எங்களுக்கு ஒரு மெமரி சொல்ற போட்டோ ஃப்ரேம்ஸ். என்னோட ஆசை என்னவா இருந்துச்சுன்னா ஆர்பிக் வந்து நிறைய அட்வென்ச்சர் ஒரு இடத்துக்கு போகும்போது பண்ணலாம், அதை ஒன்னொன்னா வைக்கலாமா அப்படின்னு நிறைய தாட்ஸ் வந்து ஃபைனலா இது அழகா இருக்கும்னு சொல்லி வச்சிருக்கோம். அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆர்பிக் குட்டியோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், குட்டி குட்டி ஃப்ரேம். ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு மாதிரி இருந்திருப்பாரு இல்லைங்களா அது. அண்ட் இந்த ஜிராஃபும் நம்ம வாங்கி வச்சதுதான். இது வந்து உள்ள என்ட்ரானோடனே நம்ம கீஸ் மறக்காம எடுத்துட்டு போறதுக்காக. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஆர்வி உங்களுக்கு ஏதோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறான். This is my mom's hard work, but she needed so much subscribers. So thank you all who to subscribe to her. Thank you அம்மோ. நாங்க நிஜமா இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்ல அவனே தான் சொல்றான். ஸோ எங்க அம்மாவோட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்தது அப்படின்னு வந்து சொன்னா தேங்க்யூ அம்மோ. ஓகே, ஸோ இது வந்து சரி நம்ம
நம்ம லிவிங் ஸ்பேஸ் இப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்ததுதான் இது. அண்ட் இந்த கிஃப்ட் வந்து எங்க ஃப்ரெண்ட் தேன்மொழி வந்து இந்த வீட்டுக்கு வர்றவங்க ரியா தெரியுமா? தேன்மொழியில உங்களுக்கு தெரியாது, ரியா தெரியும்ல. ரியா உங்க அம்மா தான் தேன்மொழி. தேன்மொழி இங்க பொண்ணு ரியா இல்ல. ஓகே, சோ அவங்க கொடுத்தது, அதனால அது அழகா இந்த இடத்துக்கு வந்து அமைப்பா இருந்துச்சு. இந்த பாக்ஸஸ் கீழ இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே ஐக்கியா ட்ரோனான்னு சொல்லி. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இது எல்லாமே எம்டியா இப்படிதான் இருந்துச்சு. பட் மோதியோட ஐடியா பாக்ஸஸ் இது. மோதியோட ஐடியா தான் இது. இது இப்படி வச்சோம்னா அது ஒரு பேட்டர்ன், அதுல ஒரு பேட்டர்னா கிரியேட் பண்ணியாச்சு. அது பேட்டர்னாவும் இருக்கும், எம்டி பிளைன் பாக்ஸா இருக்காதுன்னு ஒரு ஐடியா. உங்க அம்மாக்கு விசிறி விட்டுட்டு இருக்காரு. ஓகே, இந்த ஸ்பேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லிவிங் ஸ்பேஸ், இந்த டிவி கன்சோல், இந்த டிவி ஸ்பீக்கர், இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கடந்த 4 வருஷமா நம்மளோட டிராவல் பண்றவங்கலாம். ஸோ இந்த கவுச் வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க, லேண்ட்லார்டே கொடுத்துருந்தது தான். ரொம்ப அழகா இந்த வீட்டுக்கு ஆப்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ அழகான ஒரு கவுச். இந்த பில்லோஸும் இந்த த்ரோ மட்டும் நான் ஒரு மாதிரியா டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இந்த த்ரோ டெக்கரேஷன் நிறைய இருக்குதுங்க, விதவிதமா வந்து பண்ணுவாங்க. நான் ஒரு சிம்பிள் டெக்கரேஷனா வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அழகான டிஃப்யூசருங்க. நம்ம டீ லைட் கேண்டில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ லைட் கேண்டிலை வந்து உள்ளே வச்சிடணும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீ லைட் கேண்டில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில நம்மளுக்கு எசென்ஷியல் ஆயில் மேல போட்டுட்டு அந்த வாட்டர் ஹீட் ஆகுறதுல அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து டிஃப்யூஸ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். சோ பெப்பர்மென்ட், லெமன் கிராஸ் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேத்தா அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரெசார்ட்க்கெல்லாம் வந்து அவங்க பண்றாங்க. கடைக்குள்ள போனோனே பயங்கரமா இருந்துச்சு, அப்படியே பயங்கர. இந்த வீட்டுக்கு ஆனா நான் ஒரு குடத்துல வாங்கி வந்து சுடுவணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சின்ன கடையா இருந்ததுனால ரொம்ப நல்லா வாசம் வந்துச்சு. இங்க நம்மளுக்கு பெரிய ஹாலா இருக்கறனால விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாதான் அது வருது. பட் இருந்தாலும் இந்த லிவிங் ஸ்பேஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே ரொம்ப காமிங்கா இருக்கும். நாங்க போட்டுருக்கிறது லெமன் கிராஸ் பக்கத்துல இருந்தோம்னா நமக்கு நல்லா வரும். இப்போ நடுவுல டிஃப்யூசர் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி நம்மளோட லிவிங் ஸ்பேஸ் வந்து இதுதான் அழகான ஒரு லிவிங் ஸ்பேஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ற இடம். அண்ட் அதை வந்து ஆக்சுவலா இந்த 2 டேபிள் கொடுத்துருந்தாங்க, ஒரு லைட் வந்து இங்க இருந்துச்சு. பட் உள்ள என்டர் ஆகும் போது இது ஆடா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி செட்டப் வந்து பண்ணிட்டோம். ஒரு அழகான ஒரு பிளான்ட் வித் ஹோல்டர் அண்ட் இந்த டிஷ்யூ பாக்ஸ் வந்து எங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சது. ஸோ டிஷ்யூ அண்ட் கொஞ்சம் புக்ஸ் வச்சு ஸோ உள்ள என்டர் ஆகிறதுல இருந்து பார்த்தா இது வந்து அழகா தெரியுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த லிவிங் ஸ்பேஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைனிங் தான். இன்னொன்று என்ன, டைனிங்ல வந்து எங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, டைனிங்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பார்த்தா வந்து டிவி. ஸோ குக் வித் கோமாளி, சூப்பர் சிங்கர் இதெல்லாம் பார்த்துட்டே விஜய் சித்து vlogs இது எல்லாமே பார்த்துட்டு சாப்பிட்ற இடம் இதுதான். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க 6 சீட்டர். எஸ்பெஷலி அந்த சீட்ஸ் வந்து லெதர் சேர்ஸ், ப்ராப்பர் ஜென்யூன் லெதர் சேர்ஸ். ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னா இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட். ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இந்த வீட்ல வந்து அவங்க பார்த்து பண்ணிருக்காங்க. இன்னொன்னு இந்த வீட்டோட லேண்ட்லார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்ட். சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் நமக்கு இந்த வீடு கிடைச்சது வந்து இன்ஃபேக்ட் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால. டைனிங் வந்து எனக்கு ரொம்ப நாளா இந்த மாதிரி த்ரோ போட்டு கேண்டில்ஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. லாஸ்ட் வீட்ல என்னால இத பண்ண முடியல. லாஸ்ட் வீட்ல பண்ணிருக்கலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா த்ரோ போடுறதுல டைனிங் டேபிள் இல்ல. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா இந்த செட்டப் பண்ணனும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. நான் நிறைய Pinterestல எல்லாம் பார்த்து, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்து சேவ் பண்ணிலாம் வச்சிருக்கேன். ஃபைனலி இங்க வந்து என்னோட ஆசை வந்து நிறைவேறி இருக்கு. ஸோ டைனிங்க்கு பின்னாடியே இந்த வீட்டில் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பொதுவாகவே டிஸ்பிளே கேபினெட் ரொம்ப பிடிக்கும். நம்ம லாஸ்ட் வீட்டில் இருக்கிற டிஸ்பிளே கேபினெட் பார்த்தீங்கன்னா அது வந்து என் கூட ஒரு 4 வருஷமா டிராவல் பண்ணுச்சு. ரொம்ப மனசு கஷ்டப்படுத்து அதை கொண்டு போய் கீழே வச்சுட்டு வந்தாங்க. நான் வைக்கவே முடியல கடைசி வரைக்கும். எங்கேயாவது ஒரு பக்கம் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு. பட் இல்ல, டிரான்ஸ்போர்ட்ல கண்டிப்பா உடஞ்சிரும்னு சொல்லிட்டு ரொம்ப அதை தூக்கிட்டு போய் கீழே வைக்கிறதுக்குள்ளே உடஞ்சிச்சு. சரி, அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இங்க மெகா சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை ரீப்ளேஸ் பண்ற விதமா வீடு ஃபுல்லா டிஸ்பிளே கேபினெட்டா இருக்குது. இது எல்லாமே நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஒரு பிளேஸ் நாங்க டிராவல் பண்ணும்போதும் ஒரு இடத்துல ஒரு சோவினியர்ஸ் தான். ஒரு சோவினியர்ஸ். எனக்கு என்னன்னா, எனக்கு மத்தபடி இந்த கப்பு பிளேட் இதெல்லாம் உடைஞ்சிச்சுனா கூட நான் பெருசா வந்து கவலைப்பட மாட்டேன். பட் இதுல ஏதாவது உடைஞ்சிச்சுனா நான் ரொம்ப கவலைப்படுவேன். ஏன்னா திருப்பியும்
அந்த இடத்துக்கு போய் வாங்குவோமா வாங்க முடியாதான்னு தெரியாது. அண்ட் ஒன்னொன்னு ஒரு ஒரு மெமரியில வந்து வாங்கியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி பத்திரமா கொண்டு வந்து இங்க அழகா வந்து அடுக்கி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இங்கெல்லாம் வந்து ஆத்விகோட புக்ஸ் எல்லாமே வரணுங்க. இப்போதைக்கு வந்து ஆர்டர் போட்டதெல்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வரணும். அவரோட சம் புக்ஸ் அவர் அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. Hello sir, are you free? Can we take a video please? இது வந்து மோத்தியோட என்னன்னு சொல்லலாம், மோத்தியோட ஒரு கூண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆமா. மோத்தி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற அன்னைக்கு எல்லாமே வந்து ஃபுல் டே வந்து இங்கதான் இருப்பார். சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வெளியில வருவாரு. ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. இதுல இருக்கிற சில நிறைய திங்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம நிறைய டிஃப்ரெண்டா வாங்கி செட்டப்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா போடுறேன். பட் மோத்திக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவரோட கேட்ஜெட் ஹவுஸ் மாதிரியே சொல்லலாம். நிறைய கேட்ஜெட்ஸா இருக்குங்க. அந்த ஒயர் இந்த ஒயர் இருக்கும். ஸோ அது அண்ட் மோத்தி இங்க வேலை செய்யறப்போ ஆத்விக்கு ஒர்க் கொடுத்து உட்கார பாருங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கு. இதை பண்ண மேக்ஸ் ஒர்க் ஷீட் எடுத்து. ஸோ அவங்க 2 பேரும் இங்க இருப்பாங்க. ஆல்ரைட். அண்ட் இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா ஆத்விக்கான வால். இந்த போட்டோஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. ஒரு வருஷம் வந்து மோத்தியே அவர் கையால எடுத்த போட்டோகிராஃப்ஸ். இந்த வருஷத்தோடது மட்டும் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஓகே, ஸோ இது ஆத்விக்கான வால். நெக்ஸ்ட் கமிங் ஃப்ரம் லிவிங் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து 2 சைடு வந்து 3 பெட்ரூம்ஸ் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ராமகுட்டியை வந்து இங்க பத்திரமா சார்ஜ் போட்டு வச்சிருக்கோம். அவர் வந்து வீட்டுல இருந்து வர்றதுக்கு ஆக்சுவலா அந்த சைடு வைக்கலாம்னு இருந்தோம். பட் அவருக்கு வந்து வர்றதுக்கு போறதுக்கு அவர் வீட்டுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இங்க வந்து வச்சிருக்கோம். அண்ட் இந்த சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. டு சே கரெக்ட்லி பவுடர் ரூம். பவுடர் ரூம். நாங்க வந்து அந்த கெஸ்ட் பாத்ரூம் அப்படின்னு வந்து வச்சிருக்கோம். பட் பவுடர் ரூம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ அங்கிருந்து இங்க வந்தீங்கன்னா ஆக்சுவலா காரிடோர் இது. இந்த காரிடோர். இந்த காரிடோர்ல இருந்து இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங். அதனால தான் நாங்க கூட எங்க போட்டோஸ் ஏதாவது மாத்திக்கலாமான்னு பார்த்தோம். பட் மோத்திக்கு இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சது. அது ஒரு எக்ஸ்பென்சிவ் பெயிண்டிங். அது ஹேண்ட் பெயிண்டட் டிராயிங். அது வந்து லேண்ட்லார்டே மாட்டியிருந்தாங்க. அதை மாற்ற வேணாம். அது ரொம்ப நல்ல பெயிண்டிங்கு. எனக்கு ஒரு மாதிரி அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல ஒரு மாடர்னும் இருக்கு. ஸோ அதனால அப்படியே விட்டுட்டோம். ஓகே, ஸோ ஆக்சுவலா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட் பெட்ரூம், அதுக்கப்புறம் ஆத்விக் ரூம் போவோம். ஏன்னா ஆத்விக் ரூம்க்கு அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெட் ஸ்ப்ரெட், அதுக்கு ஏத்த மாதிரி பில்லோ கவர்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கோம். இங்க இருந்து ஆக்சுவலா வியூவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வியூ. இப்ப வந்து கொஞ்சம் சன்னியா இருக்கனால உங்களுக்கு தெரியல. பட் ஈவினிங் மேல இல்ல மழை வரப்போலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெரியும். அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்கைலைன் ஒரு பக்கம், அந்த சைடு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மவுண்டன்ஸ் ரொம்ப அழகா தெரியும். அந்த ஜன்னலை திறந்து பார்த்தாலும் வியூ நல்லா இருக்கும். ஏன்னா அது இதே வியூ தான். ஆக்சுவலா இன்னும் நைட்ல மொக்கச்சோக் ரொம்ப அழகா வந்து இந்த வியூ தெரியும். சோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஒரு ரெசார்ட் ஃபீலிங் தரணும். கெஸ்ட் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களை நாங்க நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எங்களோட ஸ்பெஷல். சோ எவரிபடி இஸ் வெல்கம். எஸ், அதனால யார் வரணும்னு நினைச்சாலும் ப்ளீஸ் வெல்கம் டு आवर ஹோம். ஓகே,
அண்ட் இந்த பக்கம் வந்து அயன் டேபிள். ரொம்ப வருஷமா நம்ம கூடவே இருக்கிற அயன் டேபிளும் அயன் பாக்ஸும் தான். ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. அண்ட் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆப்டா இருந்துச்சுங்க. லாண்ட்ரி முடிச்சுட்டு வந்தோன்னே ஆத்விக்கோடது ஆத்விக் ரூம் போயிடும், எங்களோடது எங்க ரூமுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்கும் காமனா இருந்துச்சு. அதனால இங்க வந்து வச்சுட்டோம். ஓகே. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா அதிக வியூஸ் போன ஒரு வீடியோ நம்மளோட பூஜா செட்டப்க்குமே வந்து நாங்க நிறைய இடங்கள் வந்து அங்க இங்கன்னு வந்து வச்சு பார்த்தோம். இது எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல ஓகே இதுதான் அப்படின்னு நாங்க வச்சது கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து ஓகே இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும், சன்னும் வந்து கரெக்டா ஒரு வெளிச்சமும் கரெக்டா. ஒரே ஒரு வேலை பெண்டிங் என்னன்னா இந்த பூஜாவை மட்டும் என்க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு கர்டைன் வந்து கேட்டிருக்கோம். அவங்க ஆக்சுவலா அது டைம் எடுத்துட்டே இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால எங்களால வீட்ல இருக்க முடியறது இல்ல. கூப்பிட்டாரு அவரு வரட்டா அப்படின்ட்டு. இல்ல வெயிட் பண்ணுங்க எங்களுக்கு வெளியில போற வேலை இருக்குன்னு சொல்லிருக்கோம். இந்த கர்டைன் மட்டும் போட்டு இந்த இடத்த வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பூஜைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கு. பட் எனக்கு வந்து ரொம்ப ஆசையா நிறைய பூஜாவை பத்தி பேசிட்டேன். பட் ரொம்ப ஆசையா அழகா வந்து வச்ச ஒரு இடம். ஆல்ரைட், ஃபைனலி நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைப்பட்டோமோ அதை விட ரொம்ப டபுள் மடங்கு ஹாப்பியான ஒரு ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்விக் குட்டி. ஸோ இது வந்து ஆத்விக்கோட ரூம். அவனுக்கு வந்து ஒரு பெரிய 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 சந்தோஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீட்ல உங்களுக்கு எல்லாம் ஆத்விக் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவன் வந்து ரொம்ப 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 ஒரு லெகோ ஃப்ரானடிக். அவனுக்கு லெகோஸ்னா ரொம்ப பிடிக்கும். லெகோஸ்னா அவ்வளோ உயிர். அண்ட் இது எல்லாமே அவனோட கலெக்ஷன்ஸ் தான். ஸோ பாத்தீங்கன்னாவே தெரியும் மேல இருந்து கீழே வரைக்கும் இதுல எதுவுமே டாய்ஸ் கிடையாது, எல்லாமே லெகோஸ்ல அவன் பண்ணி வச்சதுதான். எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூடிங் அந்த சைடுல இருக்கிற அந்த ரைட் கார்னர்ல இருக்கிற ஏரியாவை தவிர பாக்கி எல்லாம் அப்படியே அந்த ரைட் கார்னர் அண்ட் அந்த கன்ஸ் தவிர மத்தது எல்லாமே லெகோஸ்ல அவன் பண்ணி வச்சதுதான். மேல இருந்து இன்னொன்னு என்னன்னா, ஆத்விக் வந்து அந்த வீட்டுல இருக்கும் போதே, நாங்க பழைய வீட்டுல எல்லாம் இருக்கும் போதே அவன் லெகோஸ வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுவான். லைக் 3 hours 4-6 hours எல்லாம் உட்காந்து கட்டுவான். இந்த எனக்கு தெரிஞ்சு லாங்கஸ்ட் வந்து இந்த ட்ரெயின் தான். 6 hours இந்த ட்ரெயின் தான். அது வந்து கிட்டத்தட்ட 7 hours ஆச்சு டோட்டலா. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே கட்டினான். அவ்வளோ ஆசையா பண்ணுவான். பட் அங்க நம்ம கிட்ட ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவோம். அவனோட ஃபர்ஸ்ட் ஒரே கண்டிஷன் தான் இருந்துச்சு, எனக்கு ஆசை தீர நான் லெகோஸை வந்து ரிமூவ் பண்ணாம டிஸ்பிளேல வைக்கணும் அப்படின்னு. ஸோ அவன் ஆசை தீர வந்து வச்சுக்கிட்டா நாங்க வந்து டிஸ்டர்பே பண்ணல. ஒரு சைடு வந்து புக்ஸ், இன்னும் சில புக்ஸ் வந்து அங்க, ஏன்னா அங்க படிக்கிறதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அங்க. மற்றபடி இது ஃபுல்லாவே அவனோட பிளேக்காகவே நாங்க வந்து விட்டாச்சு. அண்ட் இது வந்து நம்ம ஆத்விக் குட்டியோட 14 days பிக்சர். 14 days பிக்சர். இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கு. அவனோட ஒரு பாய் ரூம் மாதிரி மாத்தணும், அவனோட போட்டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் அது அவனோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளே ஆர்டிஃபிஷியலா ஆட் பண்றதுக்கு. ஆல்ரைட், சோ ஆத்விக் ரூம்க்கு வந்து தனியா ஒரு அட்டாச்ட் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபேன்சி, பட் ஒரு டீசென்டான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் சைஸ். எஸ்பெஷலி இந்த வீட்ல வந்து பாத்ரூம் சைஸஸ் வந்து கொஞ்சம் நல்லா டீசென்ட்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளி டீசென்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த பெரிய சைஸ் ஹவுஸ். அண்ட் இன்னொன்னு வந்து சீலிங் ஹைட்னால கொஞ்சம் ஸ்பேஷியஸ். தென் மாஸ்டர் பெட்ரூம்க்கும் ஆத்விக் ரூம் காமன் ரூமுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஏர்கான் சர்வீஸ்க்கு வந்தாங்க, அப்போது உள்ளே இருந்த லேடர்லாம் வெளியில் எடுத்து அந்த பெட்டியெல்லாம் திருப்பி உள்ளே வச்சனால அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. பின்னாடி லேண்ட்லோனோட திங்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க, கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம், அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஆனால் நம்மளோட சூட் கேசஸ், எங்களோட ஸ்பீக்கர் பாக்ஸ், டிவி பாக்ஸ் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. அண்ட் அது நீட்டாகவும், அது அங்கே ஒரு ரூம் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ அழகான ஒரு ஸ்டோர் ரூம். ஓகே, கெஸ்ட் பெட்ரூம் அண்ட் ஆத்விக் ரூம் முடிச்சதுக்கு அப்புறமா வெல்கம் டு அவர் மாஸ்டர் ரூம். வெல்கம் டு அவர் மாஸ்டர் பெட்ரூம். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கம்ஃபர்டபிளான ஸ்பேஸ். பிடிச்ச ஸ்பேஸ் அப்படிங்கறத விட கம்ஃபர்டபிளான ஸ்பேஸ் அப்படினே வந்து சொல்லலாம். பிடிச்ச ஸ்பேஸ் வந்து லிவிங் தான். பிடிச்ச ஸ்பேஸ் லிவிங். ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது வந்து அங்கதான்.
மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம். அண்ட் இந்த டிவி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க லேண்ட்லார்ட் கொடுத்தது. பட் இது கொஞ்சம் பழைய மாடல் அப்படிங்கறதுனால நாங்க இங்க வச்சுட்டோம். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எங்களுக்கு பெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு டிவி, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்பேஸ். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குதான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இன்னைக்குதான் நம்மளோட காஷ்மீர் கார்பெட்டை வந்து ஓபன் பண்ணிருக்கோம். சோ நிறைய பேர் வந்து ஃபுல்லி சில்க் கார்பெட், இது மேலே கீழே ரெண்டுத்துலயுமே ஃபுல்லி சில்க் கார்பெட்டு. இப்போ வந்து இந்த மடிப்பெல்லாம் இன்னும் போகல, ஏன்னா 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. வாங்கிட்டு வந்து போன செப்டம்பர்ல வாங்கினது. மோத்தி அந்த வீட்லயே வந்து ஓபன் பண்ணுன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தோம் ஓபன் பண்ணுன்னு. எனக்குலாம் அப்படிதாங்க. இந்த புதுசா டிவி வாங்கிட்டு மேல இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாம் பிரிக்காம இருப்பாங்க, போன் வாங்கிட்டு மேல இருக்கிற ஸ்டிக்கர் பிரிக்க மாட்டாங்க. நமக்கு அப்படிலாம் இல்ல, வாங்கினோமா எல்லாத்தையும் போட்டுட்டு அனுபவிச்சிடணும், அவ்வளவுதான். எனக்கு வந்து என்னன்னா இது இவ்வளவு எக்ஸ்பென்சிவான கார்பெட் எனக்கு கால் வைக்கவே மாட்டாதுல. இப்ப வீடியோ எடுத்துட்டு நான்லாம் நல்லா கால் வைப்பேன், பயங்கரமா கால் வைப்பேன். ஏன் வைக்க மாட்டேன், அதுக்குதான் வாங்கி இருக்கிறோமே. நல்லா கால் வைப்பேன், என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு கால் வைக்கவே வந்து மனசு இல்ல, படுத்துங்க திருப்பி மடிச்சு வச்சிருவேன். ஆனா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. ஃபியூச்சர்ல நம்ம ட்ரீம் ஹவுஸ் கட்டினோம்னா அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த ரூம்ஸ்க்கு வந்து, ஏன்னா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ல போடுற அளவுக்கு பெரிய சைஸ் கிடையாது. இந்த வீட்டோட லிவிங்ல போட முடியாது, ஏன்னா இந்த கார்பெட் வாங்கும்போது நம்ம இந்த வீட்டுக்கு வருவோம்னு யோசிக்கல. அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா லிவிங் டைனிங் சேர்ந்து இருக்கும் இந்த கார்பெட்டை. சோ ரொம்ப அழகான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் லேம்ப்க்கு வந்து ரொம்ப அழகான ஒரு போட்டோ. எங்களுக்கு இதுல ரொம்ப பிடிச்சதே இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இந்த வியூ தான். அண்ட் இங்க வந்து அந்த மவுண்டன்ஸ்ங்க ஃபுல்லா. அந்த பெட்ரூம்ல இருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த சைடு ஆஃப் மவுண்டன்ஸ் தெரிஞ்சது, இதுல இந்த சைடு ஆஃப் மவுண்டன்ஸ் தெரியும். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது எல்லாமே வந்து ஆபீஸ் பில்டிங். அந்த யூஓஏ எல்லாம் போட்டு அலிபாபா எல்லாம் போட்டிருக்கு பாத்தீங்களா, எல்லாமே ஆபீஸ். சோ நைட் ஷிஃப்ட் போறவங்க எல்லாம் சில சமயம் வந்து உட்கார்ந்து வர்க் பண்றது, அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல எல்லாம் வர மாதிரி வர்க் பண்றவங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லையோ, நமக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு அங்கங்க லைட் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு வேலை செய்யறவங்களுக்கு தான தெரியும் மாஸ்டர் பெட்ரூம். அண்ட் தென் இங்க வந்து வாக் இன் வார்ட்ரோப் மாதிரி கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது க்ளோஸ்ட் கபோர்ட் இல்லாம ஓபன். ஐயோ இது பயங்கரமா இருக்குது, இது ரொம்ப கஷ்டம் இத மெயின்டைன் பண்றது. மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் கான்செப்ட்ல இருக்குது. மேபி வேற ஏதாவது ஐடியாஸ்லாம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஐடியாஸ் பண்ணி பாக்ஸ் தான் வச்சிருக்கிறோம். பட் பாப்போம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? And then இது வந்து மாஸ்டர் பாத்ரூம் வித் பாத் டப். ஆத்விகா அட்ராக்ட் பண்ண இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் டப். ஸோ 2 weeks once வந்து அவன் வச்சிருக்கான். 2 weeks once வந்து பாத் டப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பபிள் பாத்காக வச்சிருக்கான். ஓகே, ஸோ இதான் வந்து பாத்ரூம். ஆல்ரைட், திஸ் இஸ் அவர் ஸ்பேஷியஸ் மாஸ்டர் பெட்ரூம். இங்க வந்து ஒரு கிளம்புற ஏரியா வந்து கண்ணாடியோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெகுலரா வந்து யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸர், பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ச் பாக்ஸஸ், வாட்ச் கலெக்ஷன்ஸ், மோத்தியோட வாட்ச், என்னோட வாட்ச், அந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் வேண்டியது இருக்கு. பட் அவ்வளவுதான். மாஸ்டர் பெட்ரூம்க்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பால்கனி. ஆக்சுவலா உண்மையிலேயே டு பி ஃப்ராங்க் நாங்க இன்னும் பால்கனி செட்டப்புக்கு வரவே இல்லை. எங்களுக்கு வீடு செட்டப் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 மாசம் ஆயிருக்கு. ஸோ இன்னும் பால்கனி செட்டப்புக்கு வரவே இல்லை. இன்னும் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கீழே ஃப்ளோரிங்லாம் ஏதாவது பண்ணலான்னு ஐடியாஸ்லாம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் தீபாவளி இந்த வீட்டுல கொண்டாட போறோம். ஸோ நான் தீபாவளியை மைண்ட்ல வச்சு நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தீபாவளி ரொம்ப சூப்பரா இந்த வீட்டுல கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்குள்ள கண்டிப்பா பால்கனி வந்து ரெடி ஆயிடும். பட் நீங்க பாக்குற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸான பால்கனி. அண்ட் இந்த வியூ, எஸ்பெஷலி இந்த வியூக்காக தான் இந்த பால்கனி 100% அட்டகாசமான வியூ.
அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வச்சு நிறைய வீடியோ பண்ணியிருப்பாங்க மேடம். ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சது வந்து இந்த 2 லைட்ஸ் தான். இந்த 2 லைட்ஸ் அண்ட் ஆப்போசிட்ல வந்து எங்களுக்கு வெளிச்சம் வரதுனால இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். எஸ்பெஷலி நாங்கள் இந்த வீடியோ சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனோட ஸ்பேஸ். லாஸ்ட் வீட்டில் நம்ம கிச்சன் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா சரி ஒரு நல்ல கிச்சன் ஸ்பேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாரும் வந்து போகணும்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு கடையில இருந்து ஃபுல்லாக கப்போர்ட்ஸ் எல்லாமே புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. கிச்சன் டூர் தாங்க தனியாக போடணும், ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா. பட் ரொம்ப அழகான ஸ்பேஷியஸான கிச்சன். இதில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் தனித்தனியாக ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸான கிச்சன். ஓகேங்களா? அண்ட் தென் ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு Panasonic கொடுத்தாங்க, பெருசா கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஃப்ரீசர் கீழ ஃப்ரிட்ஜ் வந்து மேல அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த சைஸ் கிச்சனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்திருக்காங்க. பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த டோர் ஓபன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யார்ட் ஏரியா வந்து கொடுத்திருக்காங்க. உள்ள வந்தோடனே நம்ம கிளீனிங் எசென்ஷியல்ஸ், நம்மளோட வெங்காய கூடை, வாஷிங் மெஷின், ஒரு யார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட பர்பஸ் கழுவி வைக்கிறது, வாஷிங் மெஷின் எல்லாமே வந்து இங்கதான் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்பர் அக்காக்கு ஒரு ரூம் அண்ட் அவங்களுக்கு செப்பரேட்டா வந்து டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைவசியும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருப்பாங்க, அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடமும் வந்து அது ஒரு முக்கியமான காரணம் எதனால் இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சதுன்னா, ஓகே அழகா ஒரு ரூம் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டில் தான் நிறைய வீட்டில் அந்த மாதிரி தனியாக பண்ணி கொடுக்கல. இதில் வந்து ப்ராப்பர் ரூம் கொடுத்து ஒரு விண்டோ, அதுக்குன்னு தனியாக ஃபேன், எல்லா டோட்டல் செட்டப் அப்படியே அது ஒரு ரூம் மாதிரி இருக்கும். சிங்கப்பூரா இருந்துருந்துச்சுன்னா அந்த ரூமுக்கு $1000 ரெண்ட் போடுவாங்க. சோ இப்போ அவங்க பிரைவசி இன்வைட் பண்ண வேணாம்ங்கிறதுக்காக அதோட ஸ்டாப் பண்றாங்க. அது அவங்களோட இடம். எஸ். சோ ஆனா பிரைவேட்டா வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஆல்ரைட். ஸோ இதுதான் நம்ம வீட்டோட ஹோம் டூர். வந்து உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். சாரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மலேசியா வந்தால் வீடு எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் சூப்பரான வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். until then take care, டாட்டா, bye bye.